வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கம், ஜீரோ, அதாவது வண்டி எண்களில் ஜீரோ 2 ஜீரோ வந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அல்லது ஒரு செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், இதில் எல்லாம் 00 அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி வந்தால் நமக்கு எப்படி பலன்களை தரும் அதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வண்டி எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, இதுக்கு முன்னாடி நம்ம 1000, 5000, 9000 இப்படி முழு தொகையாக இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ முதல்ல, அதாவது ஜீரோவை ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய நம்பர்களுக்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே. 00, 51 இந்த மாதிரி நம்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் ஓனராக இருந்தால், இவர் முதல் ஓனராக இருந்து இவர் வண்டி வாங்கி இவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் ஓனராக இருந்தால் டம்மி ஆகிரும். முதல்ல ஆரம்பத்தில் இவர் வண்டி எடுத்த உடனே இவருக்கு கொஞ்சம் டம்மி ஆக்கிரும், ஆளையே கொஞ்சம் டம்மி ஆக்கிரும். எந்த ஒரு இதுவுமே விளங்காது, எதுவுமே செஞ்சாலும் தெளிவு இருக்காது. ஆனால் இவர்களுடைய குழந்தைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அருமையாக அங்கே வேலை செய்யும். அப்போ எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ அதாவது இவருடைய குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது இவர் குழந்தைக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அருமையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இருக்காது. இவரை முதல் கொஞ்சம் டம்மியாக்கும். சரிங்களா? இவருடைய பேச்சு எதுவுமே அங்கே எடுபடாது வீட்டில். சரிங்களா? அடுத்து இன்னொரு நம்பரை பாருங்களேன், 0023. இந்த நம்பர் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கோ, முதல் ஓனராக இருந்தால், இவர் முதல் ஓனராக இருந்தால் இதுவும் அதே மாதிரி தான் டம்மி ஆகிக்கிறோம். ஆளை டம்மி ஆகிக்கிறோம். வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, தெண்ட செலவுகள் அதிகமாக போயிட்டுருக்கோம். இந்த வண்டி வந்த பிறகு அதிகமாக தெண்ட செலவு தான் சார் ஆகுது, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் 5. அடுத்தவங்களுக்கு தான் யூஸாக இருக்கும் இந்த வண்டி. அடுத்தவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போனாங்கனாக்கா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வேலை. இந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே 00 அப்படின்னாலே அங்கே டம்மி ஆகிக்கிறோம். அப்போ 00 அப்படின்னாலே சாதாரணமாகவே 0 அப்படின்னாலே அங்கே வேல்யூபிள் இல்லை. அப்போ இதோடு ஒன்று சேரும்போது தான் வேல்யூபிளாக இருக்குது. அப்போ இதோடு சேரும்போது தான் அதற்கு மதிப்பு இருக்கிறது. இப்போ 50 அப்படின்னாக்கும் இதுவும் அதே போல் தான் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவே 05 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக போயிட்டுருக்கோம். அப்போ இந்த ஜீரோவை நம்ம தவிர்த்து விட்டு நல்ல எண்களை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். ஒவ்வொருத்தவங்க போட்டிருப்பாங்க, அதாவது 00, 000 இந்த மாதிரி இருக்கும். அதாவது 0.7 இப்படின்லாம் எடுத்திருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒன்றும் தெளிவாக இருக்காது, ஒரு சிறப்பாக இருக்காது, ஒரு விருத்தி இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கும். முதல் ஓனராக இருந்தால் இந்த வண்டி வந்த பிறகு இவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்மி ஆகிக்கிறோம். முதல்ல வீட்டில் எது சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. இவர்களே ஒரு வயசு கம்மியாக இருந்தாக்கும் அவங்க வீட்டில் சொன்னாக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே 7. அப்போ விருத்தியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த 7 அப்படின்ற நம்பர். அப்போ இந்த 00வை நம்ம தவிர்த்து விட்டு நல்ல எண்களாக நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல வெற்றி பாதையை அமைத்து தரும். இதுவும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு செல்ஃபோன் எண்ணில் நம்மளுக்கு அந்த 00 அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம எடுத்துடணும். அதாவது முதல்ல வராது, அதாவது செல்ஃபோன் எண்களில் இப்போ 95 அப்படின்ட்டு அடுத்து 00 வந்தாலும் அங்கே குடும்பம் அப்படின்றது கொஞ்சம் டம்மி ஆயிரும். அதுவே 4, அதாவது 00 எங்கெல்லாம் அங்கே வருதோ
அங்கே எல்லாம் அந்த இடம் முதல்ல டம்மி ஆயிரும். சரிங்களா? அப்போ அந்த டம்மி ஆகிற இடத்துல வந்து நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. கூட்டுத்தொகை சரியாக இருந்தாலும் கூட அங்கே டம்மி ஆயிரும். அதாவது ஒரு குழந்தைகள் இடத்துல டம்மி ஆயிரும். கூட்டுத்தொகை நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சொத்து அப்படின்ற இடத்துல வந்து அங்கே டபுள் 0 வந்துருச்சுனாக்கும் சொத்தின் மூலம் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கும். டோட்டல் நல்லாவே இருந்தாலும் கூட அங்கே பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாக்கும் உடனே கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.